தொண்ணூற்றி 6ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 11ஆம் தேதி நடந்த சம்பவத்தில் நாங்களும் வீட்டுக்காக இருந்தோம். நாங்கள் ரோட்டில் நிறைய வெடி கேட்க நாங்கள் பயத்தில் எல்லோரும் வீட்டுக்கு வந்திருந்தோம். நாங்கள் அங்கால நிறைய இராணுவம் வந்துச்சு. இராணுவம் ஊருக்குள்ளே வந்து அங்கே ஏதோ சம்பவம் நடந்ததாக வந்து இராணுவம் எல்லாம் தெய்வத்தை 59 கிலோவட்டி எல்லா இராணுவம் வீட்டுக்கு வள வெளியே பூந்து சுற்றுவாங்க. நான் எங்கள் கடை விட்டு இருக்கல வயத்தில் பக்கத்து வீட்டுக்கு தான் ஓடினாங்க. மெயின் கிச்சன் அந்த ஜன்னலால் புறவெல்லாம் உடச்சி விட்டத்தில் அங்கிறாக அவருக்கு படிப்பட்டுது. மற்றது அந்த வீட்டுக்கார அக்காவுக்கும் படிப்பட்டுது. இன்னொரு பிள்ளை பக்கம் ஓடி வந்த மாதிரி ஒரு பிள்ளை வந்து அந்த பிள்ளைக்கும் படி வருது. 2 பேருக்கும் படிப்பாடை இல்லை. எனக்கு நாமும் படிப்பாடை இல்லை. ஒரு சாதாரணமாக ஒரு 5 மணி இருக்கும் தொடங்கி 2 மணி மட்டுமே இருக்குல்ல படியாக தான் கிடந்தது. படி தான் இருந்தது. ஒரு படிக்க வந்து கேளாது. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதனால் பிறகு கொஞ்சம் விடிஞ்சு தான் தெரியும் எல்லார வீட்டையும். இப்போ எங்களை விட்ட மட்டும் மாதிரி இருந்தால் விடிஞ்சு தான் தெரியும் எல்லார வீட்டையும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்காங்க. அடுத்து அவங்க ஒரு பிள்ளையும் கற்பழித்து கொண்டு இருந்தாங்க. அதுதான் மூதூரில் வழக்கு நடந்தது. பொடியை வந்து கொண்டு போனோம். முதல் சொன்னவங்க கொண்டு போகக்கூடாது இருக்கட்டும் வேண்டி பிள்ளைக்காரக்கள். அப்புறம் அந்த பிள்ளையை கற்பழிச்சான்னு சொல்லவுன்னா பொடியை கொண்டு போகணும். பொடியை கொண்டுட்டு போய் எங்களுக்கு மூதில் வச்சு பொடி வந்தவங்க. நாங்கள் இங்கே 3-4 புதன்கிழமை தான் பொடி கட்டோம். நான் வெள்ளாப்பட்டு ஓடணும். விளாட்டோண்டா கூலிக்கு நாங்கள் ஒரு 14 பேர் போனாங்க விளாட்டுக்கு. வெட்டியில் முடிஞ்சு மத்தியானம் சாப்பிட்டுச்சு 3 மணி போல் எங்களோட வேலை முடிய போகுது. அப்புறம் குளிப்போண்டு கரைப்படக்குள்ளே வெடிச்சத்தவங்க இருக்குது. வெடிச்சத்தவனண்டா நேரத்தோடய இந்த ஆமிக்காரர்கள் போக்குள்ள வரக்குள்ளே குங்குரி சொல்லுவேன். அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். அப்படின்னு திரும்பி பார்த்தா வெடிச்சதும் கூட கேட்குது. அப்போ மக்கியாவையும் கூட்டு எடுத்து நான் ஓடிந்தேன் எங்களை விட்டு நான் ஓடிந்தேன். அவங்கவுங்க எங்களை விட்டு வச்சுட்டாங்க. ஓடி வந்தோடனே வீட்டை வந்தது பிறகு மாறாடின்னு மழை வெடி கேட்குதான். ஊரை சுற்றி வடியாங்க இருக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு 4-5 பேர் ஓடி வந்தானே. கொஞ்சம் பயம் தான் எனக்கு. அப்படி ஆக்கள் நல்லா பார்க்குறது கிடைக்கல. சாதியார் போக மாட்டேங்க கிடக்குது. வெடி வச்சா 6 நின்று பார்ப்பான். அதுக்குள்ளே பார்க்கல. வெடி கேட்க இந்த வீட்டுக்குள்ளே இந்த அருக்கு வீட்டுக்குள்ளே 26 பேருக்கு வடிபட்டது. 22 பேருக்கு காயம். 26 பேர் செத்தவங்க உடனே இந்த ஊருக்குள்ளேன்னா பக்கத்து கிளிவடி 58 இந்த மேங்காமம் 58 அப்படின்ட்டு ஊருக்குள்ளே வந்தாக்கள் மாதிரி எல்லாம் 26 பேர் செத்துருக்காங்க. 24 பேருக்கு காயம் பட்டாக்கள். பொம்பளைகளும் தான் ஆம்பளைகள் ஒரு பொம்பளைகள் கூட பிள்ளைகள் கூட சின்ன பிள்ளைகள் கூட வீட்டுக்கு இருக்கக்குள்ள வந்து ஜன்னலால் உடைச்சிட்டு சுட்டதும் கதவை உடைச்சிட்டு சுட்டதும். அதில் நாங்கள் 2 பேர் தப்பினோம். ஒரு பிள்ளைக்கு காயம். அந்த பிள்ளை தப்பிட்டு 2 பேர் செத்துட்டாங்க. அந்த வீட்டுக்கார அக்காவும் 2 பேரும் செத்துட்டாங்க. அவள் அந்த கதவை உடைச்சிட்டப்பட அவருக்கு பக்கத்தில் வெடிப்பட்டுட்டாங்க. அவருக்கு அவருக்கு இதில் வெடிப்பட்டு அப்படி ஒரு வீட்டுக்கையும் இருந்த மாதிரி இருந்தோம். ஒரு வீட்டுக்குள்ளே 7 பேர். அதனால் அந்த 2 கட் பண்ணினோம். அங்காள் வீட்டுக்கு பிள்ளைகள் வீட்டுக்கு ஒரு பேரும் வெளியில் சுட்ட மாதிரி எல்லாம் வீட்டுக்காக வேண்டிய இருக்கும். படாண்டு எனக்கு இதில் ஒரு மழைத்துள்ளி பட்ட மாதிரி இருந்துச்சு வருது. அதோட இந்த கண்டென்ட் முட்டைக்கு வந்துட்டு அப்போ இந்த மகன் பிடிச்சிதான். ஆனால் நான் எனக்கு அறிவு கிடையாது. பிடிச்சிதான் நான் போய் நான் எனக்கு படுப்பட்டு இப்படியே இதில் போகிறாங்களா. இப்போ இப்படி இதில் போகிறாங்களா. அது பிறகு தெரியாது. இந்த கண் இப்படி இருந்தாவில் அண்டு உழுதுபடம் மட்டும் படி வச்சுருக்காங்க. வந்து வடின்னு வச்சு எல்லா வீட்டுக்குள்ளே சவமும் காயக்காரன் அப்படி இப்படி கிடக்கு. வந்து பார்க்குறதுக்கு ஒரு மனுஷன் கிடையாது. வர எய்ம் இல்லை. கூட எய்ம் இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு 7 மணி இருக்கும். பஸ்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க அணிவுலை ஆஸ்பத்திரி. அது ஆரண்டு தெரியாது. ஆமியாண்டு பிறகு கேள்விப்பட்டேன். ஆமி போலீஸில் அங்கே இருந்து ஏற்றிருந்தாங்க. அங்கே கொண்டு போய் எனக்கு மருந்தை கட்டிட்டு திருவண்ணாமலைக்கு அனுப்பினாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்வும் இல்லை. நாங்களும் இந்த ஒவ்வொரு வருஷமும் ஆண்டும் செய்து நாங்கள் எங்களுக்கு இது ஒரு தீர்வு வருவாங்க செய்யக்குள்ள. அப்போ நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு தீர்வும் வரல. உங்களுக்கு ஏதாவது தீர்வு எடுத்து தாங்க என்று தான் கேட்டு ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கஷ்டத்துலேயும் செய்கிறோம். நிறைய கஷ்டப்பட்டும் இந்த ஊருக்குள்ளே அதை விடக்கூடாதுன்ற நினைவு இருக்கணுமன்றதுக்காக நாங்கள் செய்து வரோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு முடிவும் இது காரணம் இல்லை. முடிவு இல்லை. ஆண் கொஞ்சத்துக்கு சின்ன பிள்ளைகள் கூட செத்துருக்கு. கெட்பெனிமார்கள் அப்படி எல்லாம் கண்மூடித்தனமாக தான் கொண்டிருக்காங்க. இது எங்களுக்கு இது சரியான ஒரு தீர்வு வேணும்.
எங்கே இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு எடுத்து தரணும். இது வரைக்கும் ஒரு இதில் இனியாவது எங்களுக்கு ஒரு தீர்வை தாங்க.